எதுக்கு எனக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொன்ன? முதல்ல உட்காருங்க மாமா. வேற எதுக்கு மாமா? மன்னிப்பு கேட்கதான். அப்பா அந்த இடத்துக்கு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. அவர் உங்களை பத்தியும் அத்தைய பத்தியும் அப்படி பேசினது தப்புதான். அதுக்காக முழுசா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் அப்பா பேசினதை கேட்டு நீங்க பயங்கர கோவத்துல இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்காக என்கிட்ட பேசாம இருந்துராதீங்க மாமா. தினமும் உங்க கூட நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். நாள் போறதே தெரியல. இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் லைஃப்ல அனுபவிச்சதே இல்ல மாமா. இந்த காரணத்துக்காக நீங்க என்கிட்ட பேசாம இருந்தா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா, முன்னாடி எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி என்கிட்ட பேசுங்க மாமா. எனக்கு அது போதும். என்ன மாமா, நான் இவ்ளோ சொல்றேன், எதுவுமே பேச மாட்டீங்க. நான் தான் அப்பாக்காக சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல. சாரிலாம் எதுக்கு வேணி? விடு. அதுக்கு பதிலா நான் ஒன்னு சொல்றேன், அதை மட்டும் செய். என்ன மாமா செய்யணும் சொல்லுங்க. என் கூட ஒரு செல்ஃபி எடுத்து அதை உன் ஆன்லைன்ல ஸ்டேட்டஸா வைங்க. இதை மட்டும் நீ செஞ்சுட்டா போதும். நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். உன் அப்பா பேசுனதையும் மன்னிச்சிடுறேன். என்ன செய்வியா? என்ன வேணி, பேசுங்க பேசுங்கன்னு சொன்ன, இப்ப நான் பேசுறேன், நீ சைலண்டாவே இருக்க. என்ன பயமா? நேத்து உன் அப்பாவை பார்த்ததும் என் ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டு நீ யாருன்றதை காட்டிக்காம நின்னியே, அப்பவே உன் மனசுல இருந்த பயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி உன் மனசுல நீ ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்க எனக்கு சத்தியமா புரியல. என்னையும் என் குடும்பத்தையும் உன் அப்பா எவ்வளவு வெறுக்கிறாருன்னு நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அப்புறம் எப்படி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நம்புற? யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சு ஏன் கூட எல்லாம் சுத்தாதன்னு உன்கிட்டயே சொல்லிட்டு போறாரு. அப்புறம் அவர் எப்படி உன்னை ஏன் கூட சேர விடுவாரு சொல்லு? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் மாமா.